2026 மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற பெயரோடு ஆட்சியை தொடங்கவிருக்கிற தலைவர், திராவிட மாடல் நாயகர் எங்களுடைய தங்க தளபதியார் அவர்களை வணங்கி சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவொற்றியூர் மேற்கு பகுதி கழகம் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு டிபேட்டை முடிச்சியாளர் கேட்டார். நான் நெறியாளரிடம் சொன்னேன், இன்றைக்கு நாடு முழுக்க இந்த தலைவனுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஏன் கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? ஒரு தலைவனுடைய பிறந்தநாள் விழாவை இத்தனை சிறப்பாக இந்த நாடு முழுக்க கொண்டாட காரணம் என்ன என்று சிலருக்கு ஐயம் இருக்கலாம். சிறப்புரையாற்றி நலத்திட்ட உதவிகள் கழகத்தை ஒரு சாரதி போல் நின்று நாவலன் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலாவாக நம்முடைய வீட்டிற்கின்ற பகுதி கழகத்துடைய செயலாளர் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் வைமா அருள்தாசன் அவர்களை பேச கௌதம் அவர்களே, எஸ் கே விஜயகாந்த் அவர்களே, மனோஜ் அவர்களே, ஆகாஷ் அவர்களே, கிறிஸ்டோபர் அவர்களே, உமாபதி அவர்களே, செந்தில்குமார் அவர்களே, உதயநிதி 4500 கோடி என்ன ஆயிடுச்சு? 4500 கோடியில் 5500 கோடி எங்க ஆட்சியில டெண்டர் விடப்படவில்லை. அதிமுக ஆட்சியில ஸ்டாம் வாட்டர் வேர்ல்டு பேங்க்ல பணம் லோன் வாங்கி தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கும் உழைத்தவர் ஐயா கலைஞர் அவர்கள். தமிழ்நாட்டை தொலைநோக்கு பார்வைக்கு கொண்டு போனது ஐயா கலைஞர் அவர்கள். தொலைநோக்கு பார்வை என்றால் என்னன்னா, சாலையாக இருக்கட்டும், அது மேம்பாலமாக இருக்கட்டும், அது இருக்கக்கூடிய நம்ம ஐடி சென்டர், டைட்டில் பார்க்காக இருக்கட்டும், இத்தனையும் கொண்டு வந்தது தமிழ்நாட்டு வளர்ச்சி கொண்டு வந்தது ஐயா கலைஞர் அவர்கள். வருங்கால எல்லாரும் போகட்டுமா? அவ்வளோதான் இறங்கிடுவாங்க, கொஞ்ச நேரம் பற்றி கொடுப்பாங்க. இல்லை, எந்த கடவுளுக்கும் எதிராக இல்லை, எந்த நம்பிக்கைக்கும் எதிராக இல்லை. ஆனால் மக்களை பலி கொடுக்க முடியாது. இதற்காக மக்களிடத்திலே ஒரு மோதல் வருவதற்கு நாங்கள் வழிவகுக்க முடியாது என்று சொல்லி ஒரு முதலமைச்சர் பேசுகிற போது தெளிவாக சொல்லுகிறார், ஐயா பெரியார் அவர்களின் சமத்துவ தீபம் தான் நாடு முழுவதும் ஏற்றப்பட வேண்டும் என்கிறார். அப்படி ஒரு தீபம் ஏற்றப்படுமானால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை, சாதியின் பெயரால் ஏற்ற தாழ்வுகள் இல்லை, ஆணை விட பெண் தாழ்ந்தவள் என்கிற அடிமைத்தனம் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறதா இல்லையா? சமூகத்திலே ஒரு தந்தை இறந்து போனால், தாய் இறந்து போனால், அந்த தந்தை இடத்திலே தாயிடத்திலே அளவிடற்கு அரிய பாசம் வைத்திருக்கிற அவர்களின் மகள் அந்த கொள்ளி வைக்க கூடாது. ஏன்? ஒரு மகன் தான் வைக்க வேண்டும் என்பது என்ன சட்டம்? ஆணுக்கு இருக்கிற உரிமை எல்லாம் இந்த பெண்ணுக்கும் இந்த மண்ணிலே வேண்டும் என்று போராடிய இயக்கம் திராவிட இயக்கம். திராவிட இயக்கம் என்பது வெறும் தேர்தலுக்காக வந்த கட்சி இல்லை. இங்கே இருக்கிற தாய்மார்கள் அந்த செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும். வெறும் தேர்தலுக்காக மட்டுமே நாம் உருவாகவில்லை. நீங்கள் எண்ணி பாருங்கள், முன்பெல்லாம் என்றால் ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட நான் சொல்லுகிறேன், 3 வயது 4 வயது பெண் குழந்தைக்கு திருமணம் செய்து வைத்த சமூகம் தான் இந்த சமூகம். அந்த திருமணத்திலே அந்த சிறுவன் இறந்து போய்விட்டால் அந்த பெண் காலம் முழுவதும் விதவையாக இருக்க வேண்டும், அல்லது அந்த பெண்ணை அவனை எரிக்கிற அந்த நெருப்பிலேயே தூக்கி எரிப்பது என்கிற சதி என்கிற உடன்கட்டை ஏறுதல் என்கிற பழக்கம் இருந்தது. நாடு முழுவதும் அதற்கு எதிர்ப்பு வந்தது. ராஜாராம் மோகன் ராய் போன்றவர்கள் எதிர்த்தார்கள். லார்ட் பென்டிங் என்கிற வெள்ளைக்கார ஆளுநர் அது கூடாது என்று சட்டம் கொண்டு வந்தார். எனவே பெண்ணை எரிக்க கூடாது என்று மட்டும் சட்டம் சொன்னது. அதனையும் தாண்டி அடுத்த இடத்திற்கு வந்து பெண்ணை எரிக்க கூடாது என்பது மட்டுமல்ல, மனைவி இறந்து போனால் கணவன் மறுமணம் செய்து கொள்ளலாம் என்றால், கணவன் இறந்து போனால் மனைவியும் மறுமணம் செய்து கொள்ளலாம் என்று நெருப்பில் தூக்கி எறியப்பட்ட பெண்ணின் கையை பிடித்து இழுத்து வந்து இன்னொருவனுக்கு திருமணமும் பண்ணி வைத்த சுயமரியாதை இயக்கம் நம்முடைய திராவிட இயக்கம். பெண்களுக்காக தோன்றிய இயக்கம், பெண்களின் உரிமைகளுக்காக காலம் முழுவதும் குரல் கொடுத்த இயக்கம். நாம் இப்போது சொல்லுகிறோம், பெண்களுக்கு உரிமை தொகை தருகிற நம்முடைய அரசு. உண்மைதான். இது எங்கிருந்து வருகிறது என்றால் ஒரு சுயமரியாதை இயக்கத்தின் தொடர்ச்சியாக வருகிறது. நீங்கள் புதுமை பெண் திட்டத்தை பாருங்கள். ஒரு பெண் கல்லூரிக்கு போனால் படித்து முடிக்கிற வரைக்கும் மாதம் 1000 ரூபாய் தருகிற அரசு இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு அரசு தான் என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். பெண்கள் படிக்க வேண்டும்,
பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும். உண்மையாக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் 1951 பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அதை நாடாளுமன்றம் ஏற்கவில்லை. அவர் கொண்டு வந்த அந்த தீர்மானங்களை எல்லாம் இந்து சட்ட திருத்த மசோதா என்கிற பெயரில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டங்களை எல்லாம் நாடாளுமன்றம் ஏற்கவில்லை என்பதனாலே தான் அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு அம்பேத்கர் வெளியிலே வந்தார். வெளியிலே வருகிற போது அம்பேத்கர் சொன்னார், a day will come, a leader will emerge. ஒரு நாள் வரும், ஒரு தலைவன் வருவான், பெண்களுக்கு சொத்துரிமை தருவான் என்று அம்பேத்கர் சொன்னார். அந்த தலைவரின் பெயர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர். அந்த கலைஞர் வந்தார், அந்த தலைவர் வந்தார். 1989 பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு என்பதை அறிவித்தார். நண்பர்களே, நானும் நம்முடைய பிள்ளை மதிவதனி அவர்களிடம் ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது, மதிவதனி இங்கே இருப்பது போல இருந்த பெண்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். உங்கள்கிட்ட எல்லாம் உங்க அண்ணன் தம்பி எல்லாம் பிரியமா இருக்காங்களான்னு. எல்லா பெண்களும் பிரியமா இருக்காங்கன்னு கையை உயர்த்தினார்கள். அடுத்து ஒரு கேள்வி கேட்டார், பிரியமா இருக்காங்களே, சொத்துல பங்கு கேட்டா தருவாங்களான்னாரு. கை உயரவே இல்லை. எல்லாரும் கையை உயர்த்துறாங்க. பிரியமாக இருப்பது வேறு, சொத்தில் பங்கு தருவது வேறு. பெண்ணுக்கும் சொத்தில் பங்கு உண்டு என்று 1929 சுயமரியாதை மாநாட்டில் ஐயா பெரியார் கொண்டு வந்த தீர்மானம், 51 அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த தீர்மானம், 89 சட்டமாக ஆக்கியவர் நம்முடைய தலைவர் கலைஞர். அவருடைய பிள்ளைதான் இன்றைக்கு திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைதான் இன்றைக்கு நாடு முழுவதும் மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். இது வாரிசில் வருகிற அரசியல் அல்ல, வாழையடி வாழையாக மக்களுக்கு தொண்டு செய்ய வருகிற அரசு. பெண்களுக்காக இன்னொரு செய்தியையும் நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு உங்களுக்கு வாக்குகள் இருக்கிறது, பெண்களின் வாக்குகள் வேண்டும் என்று நாங்களும் எல்லா கட்சிகளும் கேட்கிறோம். ஒரு செய்தியை நீங்கள் அறிந்திருக்க கூடும், இல்லையானால் அறிந்து கொள்ளுங்கள். பெண்களுக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் வாக்குரிமை இல்லை. 1920க்கு முன்னால் இந்தியாவில் மட்டுமில்லை, உலகத்திலேயே பெண்களுக்கு வாக்குரிமை இல்லை. ஆண்களுக்கு கூட எல்லோருக்கும் வாக்குரிமை இல்லை. பணக்காரனுக்கு உண்டு, வரி செலுத்துகிறவனுக்கு உண்டு, பட்டதாரிக்கு உண்டு, எல்லோருக்கும் வாக்குரிமை இல்லை. அந்த வாக்குரிமை என்பது படிப்படியாக வந்தது. முதலாக உலகத்திலே 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே நியூசிலாந்து என்கிற நாட்டிலே தான் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தார்கள். அதற்கடுத்து ஆஸ்திரேலியாவிலே கொடுத்தார்கள். பிறகு பிரான்சிலே, அமெரிக்காவிலே கூட நியூயார்க்கிலே 1920 ஆண்டுதான் பெண்களுக்கு வாக்குரிமை வந்தது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் பெண்களுக்கு வாக்குரிமை இல்லை. நான் சொல்லுவது பொய் இல்லை. வரலாற்று செய்திகளை பொய்யாக நான் சொல்லிவிட்டு போய்விட முடியாது. நான் சொல்லுவது சரிதானா என்று பாருங்கள். தாய்மார்களே, குறிப்பாக நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். முதலாக இந்தியாவிலேயே பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்த இயக்கம் நீதி கட்சி தான். 1921 பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது நம்முடைய முன்னோடியான நீதி கட்சி. அதற்கு பிறகுதான் பெண்கள் வாக்குரிமை பெற்றார்கள். பெண்கள் தங்களின் சார்பாளர்களை தேர்ந்தெடுத்தார்கள். பெண்களே சட்டமன்ற உறுப்பினர் ஆனார்கள். இன்றைக்கு என்ன நிலை தமிழ்நாட்டிலே எண்ணி பாருங்கள். மொத்தம் 21 மாநகராட்சிகள் இருக்கின்றன. அவற்றுள் 11 மாநகராட்சி மேயர்கள் நம்முடைய பெண்கள் என்பது எத்தனை பெரிய பெருமை. முதலமைச்சர் அவர்களும் மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிற நன்மைகளால் கொண்டாடப்படுகிறார்கள். நேற்றைக்கு கூட மதுரையில அங்கே பேசிய நம்முடைய முதலமைச்சர் பல திட்டங்களை முன்மொழிந்தார். மக்களுக்கு தேவை கல்வியும் தவிர இலக்கியத்தில் ஒரு பெரிய சிக்கலை கொண்டு வந்து கலவரத்தை அனுமதிக்க மாட்டோம் என்றார். எனவே நாட்டு மக்கள் எல்லோருக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்வது உங்கள் நம்பிக்கைகளாக இருக்கின்றன. அதற்காக மதத்தின் பெயரால் கலவரத்தை உருவாக்க நினைக்கிறவர்களை இடம் தராது. சுவாமிநாதன் பற்றி சொன்னீங்க சார், அது தீர்மானம் கொண்டு வந்திருக்கீங்க. நாங்கள் நடத்திய ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்தோம். சட்டப்படியான தீர்மானம் அது நீதிமன்ற அவமதிப்பு அல்ல. நீதிமன்றமும் கூட தவறு செய்கிறது என்று கருதுவதற்கு மக்களுக்கு உரிமை உண்டு. எனவே அவர் மீது ஒரு குற்ற முன்மொழிவு என்கிற இம்பீச்மென்ட் என்கிற தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும். ஏற்கனவே அப்படி பல நீதிபதிகள் நீதிபதி சுவாமிநாதன் அப்படி நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டு அவர் பதவியில் நீக்கப்பட வேண்டும் என்ற மக்களின் குரலை நான் மறுபடியும் எதிர்கொள்கிறேன். கடந்த ஆட்சியில விளையாட்டுத்துறை எப்படி இப்ப இந்த திமுக ஆட்சி எப்படி சார்?
எல்லோருக்கும் தெரியும். இன்றைக்கு விளையாட்டுத்துறை தனி சிறப்பு பெற்றிருக்கிறது. விளையாட்டுத்துறையை பற்றி நாங்கள் தனியாக சொல்ல வேண்டியதில்லை. நான் அதைத்தான் சொன்னேன். தருகிற வழியிலேயே அந்த தீர்ந்தனா என்கிற பெண்ணை மக்கள் கொண்டாடினார்கள். அவர் சொன்னார், நான் எப்படி போகுது என்று தவித்துக் கொண்டிருந்தேன். பாலத்தீவுக்கு என்னை துணை முதலமைச்சர் அனுப்பி வைத்தார் என்றால் விளையாட்டுத்துறையையும் மிக கவனமாக மக்கள் மாற்றி இருக்கிற அரசு. அவர் நீங்க ஏதோ மேடையில கிண்டல் பண்றேன்னு சொல்லி ஏதோ சொல்லியிருக்காரு சார் காணொலியில அந்த மாதிரி. நான் பேசுகிற போது ஒரு செய்தியை போகிற போக்கில் சொன்னேன், இங்கேயும் சொன்னேன். இவர் அழகாக பேசுவதை பாராட்டலாம், ஆனால் நிலையாக பேசுவது அதை விட முக்கியமானது. அழகு என்பது விற்பனை பொருளாக ஆகிவிடக்கூடாது. ஆற்றல் என்பது எல்லா மேடைகளுக்கும் உரியதாக ஆகக்கூடாது என்று நட்போடும் உரிமையோடும் சொன்னார். அவர் எந்த கட்சியில வேண்டுமானாலும் போய் சேர்ந்து கொள்ளலாம். ஆனால் நல்ல பேச்சாளர், ஆனால் நாணயமான பேச்சாளராகவும் இருக்க வேண்டும் என்பது நிலை. இப்ப அவர் திமுகவை தான் சார் விமர்சிப்பார் அங்க போயிட்டு அந்த மாதிரி இது பண்றதுலாம். அதுக்கு இருக்கிற எல்லோரும் திமுகவை தான் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு விமர்சிப்பதற்கு வேறு கட்சிகளிலே ஒரு விதத்தில் எங்களுக்கு நல்லது. எல்லோரும் எங்கள் எதிரிகள் எல்லோரும் அப்படி சென்று பல பக்கங்களில் எங்களை விமர்சிப்பார்கள். மக்களும் நாடும் எங்களை தொடர்ந்து அயோத்தியை வந்து மதுரையும் அயோத்தி மாதிரி மதுரையும் அவர் என்ன சொல்லி இருக்கிறார்கள், அயோத்தியும் இந்தியாவில் தான் இருக்கிறது என்று. அதனுடைய பொருள் அயோத்தியில் எப்படி கலவரம் வந்தது அப்படி மதுரையில் கொண்டு வருவோம் என்கிறார். அவர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் அல்ல. இங்கே இருக்கிற முதலமைச்சர் யோகி அல்ல. தமிழ்நாடு தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு கலவரத்துக்கும் ஒரு நாளும் இடம் தர மாட்டார். தமிழ்நாட்டு மக்களுக்கு நயினார் நாகேந்திரன் வந்து விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸும் தாவக கூட்டணி மறைமுகமா பேசுறாங்க தகவலை சொல்லியிருக்காரு. அதற்கு நான் விடை சொல்வதை விட திருமாவளவன் செல்வ பெருந்தகையும் மிகச்சரியாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த கூட்டணியை எவராலும் அசைக்க முடியாது என்று. பாவம், அவர்கள் கனவு காண்கிறார்கள். கனவு காண்பதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு. திமுக கூட்டணியின் நிலைக்கு மறுபடியும் ஓகேண்ணா.